வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது பாகப்பிரிவினை செய்யாத ஒரு கூட்டு குடும்ப சொத்துக்கு சட்டப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அதில் ஒரு வாரிசு மட்டும் அந்த கூட்டு குடும்ப சொத்தை அபகரித்தாலோ அல்லது மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் சட்டத்துக்கு விரோதமாக மூன்றாவது நபருக்கு விற்பனை செய்திருந்தால் மீதம் இருக்கக்கூடிய வாரிசுகள் சட்டப்படி அந்த சொத்தை மீட்டெடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 22, அதை ஆங்கிலத்தில் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 செக்ஷன் 22, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பொரு பெயரில் சர்வே நம்பர் 340/1 உட்பிரிவு, இதில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அவர் பேரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் 350/, உட்பிரிவு 2, இதில் 2 ஏக்கர் இருக்குது. அடுத்து 360/3, இதில் 4 ஏக்கர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 370/5 உட்பிரிவு இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் இருக்குது. இந்த இடத்துடைய டாக்குமெண்ட் எல்லாமே, அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த சர்வே நம்பருடைய பட்டா, சிட்டா, அடங்கல், பத்திரம், இது எல்லாமே யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ என்பவர் பேரில் இருக்குது. இவர் பேரில் தான் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை ஆவணம், அதே மாதிரி பதிவுத்துறை ஆவணம், இது எல்லாமே இவர் பேரில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஏ என்பவர் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு இறந்து போகிறாரு. எப்போ இறக்குறாருன்னு கேட்டிங்கன்னா 1995ஆம் ஆண்டு இவர் இறந்து போயிறாரு. ஏ என்பவர் இறந்து போகிறாரு. ஆனால் இந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய மனைவி, ஏ என்பவருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க. இரண்டாவது அவருடைய மகன் இரண்டாவது வாரிசாக வர்றாங்க. மூன்றாவது இன்னொரு மகன் மூன்றாவது வாரிசாக வர்றாங்க. நாலாவது அவருடைய மகள் வாரிசாக வராங்க. ஐந்தாவது இன்னொரு மகன் இளைய மகன், இவர் 5வது வாரிசாக வர்றாங்க. ஆக மொத்தம் இந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு 5 பேர் வாரிசாக வர்றாங்க. ஆனால் இந்த ஏ என்பவருடைய மனைவி கடந்த 1998ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க. 98ல் இறந்துடுறாங்க. ஆனால் அந்த ஏ என்பவர் 95ல் இறக்குறாரு. அதுக்கு பிறகு தான் இவருடைய மனைவி இறந்துடுறாங்க. இப்போ இந்த மனைவியை தவிர மீதி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவருடைய மகன், 3 மகன், 1 மகள், இவங்க தான் இந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசாக வர்றாங்க. ஆனால் இந்த சொத்துடைய ஆவணம் எல்லாமே ஏ பேரில் இருந்து சட்டப்படியாக இந்த வாரிசு பெயர்களுக்கு மாற்றாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் மகன் மட்டும் விவசாயத்தை பார்க்குறாரு. உள்ளூரில் இருந்துக்கிட்டு இந்த இவருடைய நிலத்தில் வரக்கூடிய விவசாயத்தை எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துட்டு வர்றாரு. இரண்டாவது மகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாரு. இரண்டாவது மகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாரு. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா மகன், இவங்கள நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து நாலாவது மகன் சொந்த ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே வெல் செட்டில், அதாவது இளைய மகன் வெல் செட்டிலாக இருக்காங்க. அதே மாதிரி மகளையும் நல்ல நகையெல்லாம் போட்டு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து ரெண்டாவது மகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார். இந்த முதல் மகன் மட்டும்தான் உள்ளூரில் இருந்துக்கிட்டு விவசாயம் பார்க்குறாரு. இவர் மட்டும்தான் ஒரு பொருளாதார ரீதியில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த முதல் மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியில் இவர் கஷ்டப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அப்பாவுடைய சொத்தில் இந்த 370/5 இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய இடத்த மட்டும், அதாவது 50 சென்ட், இந்த இடத்த மட்டும் இவர் பேரில் பட்டாவை மாற்றிக்கிறாரு. ஆனால் சட்டப்படி பட்டா எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்க, அதாவது அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்க, அவருடைய 3 மகன்கள் 1 மகள், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் அவருடைய பட்டா கூட்டு பட்டாவாக மாற்றிருக்கணும். அதுதான் சட்டப்படியாக செல்லுபடியாகும். ஆனால் இந்த முதல் மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய
வறுமையின் காரணமாக இவங்களெல்லாம் கேட்காம என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் பேரில் வந்து இந்த 50 சென்டை மட்டும் இந்த மூத்த மகன் பேரில் வந்து பட்டா வந்து மாற்றிக்கிறாரு. பிறகு இவர்களுக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி இவர் பேரில் மட்டும் இந்த இடம் மட்டும் பட்டா மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த 3 பேருக்கும் தெரிய வருது. ஆனால் இவர்கள் வந்து தெரிந்தும் தெரியாத மாதிரி கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க. காலப்போக்கில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 சென்ட் இடத்த மட்டும் இவருடைய தேவைக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பி என்பவருக்கு வந்து கடந்த 2006ஆம் ஆண்டு வந்து விற்பனை பண்ணிடுறாரு. சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி விற்பனை பண்ணிடுறாரு. ஆனால் இந்த 3 பேருக்கும் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற இவங்க வந்து திருமணம் பண்ணி போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து இவங்களை யாருமே இந்த சொத்தில் வந்து கண்டுக்கல. இவர் வந்து இவர் பேரில் பட்டா மாற்றிட்டு அதன் அடிப்படையில் இந்த பி என்பவருக்கு வந்து கடந்த 2006ஆம் ஆண்டு வந்து விற்பனை செய்கிறார். இது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த மகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் எனக்கு சொத்தில் என்னுடைய பங்கை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பாவுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. இந்த இடம் மட்டும் இந்த அண்ணன் மூத்தன் மகன் பேரில் வந்து பட்டா மாறுதல் ஆகிருக்கு. 2006ஆம் ஆண்டு இந்த இடத்த வந்து பிறருக்கு விற்றது மாதிரி டாக்குமெண்ட்டை வந்து இந்த மகள் 3வது வாரிசாக வரக்கூடிய இந்த மகள் வந்து எடுத்துடுறாங்க. இதை வந்து அண்ணன்கிட்ட கேட்குறாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள பங்கை வந்து நான் விற்றுட்டேன், எனக்கு குடும்ப சூழ்நிலை என்னுடைய பொருளாதார ரீதியில் நான் கஷ்டப்படுறேன், அதனால் என்னுடைய பாகத்தை வந்து நான் விற்றுட்டேன் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மகன் என்ன பண்ணிங்கன்னா 2வது அண்ணன் 3வது அண்ணன் இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. இவங்க எல்லோரும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மூத்த வாரிசை வந்து கேட்குறாங்க, எப்படி எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த இடத்த வந்து எப்படி நீங்கள் பிறருக்கு விற்பனை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் மகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாகத்தை நான் விற்றுருக்கேன், என்னுடைய தேவைக்காக நான் விற்றுட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய தேவைக்காக விற்றது உண்மையிலேயே கரெக்டானதான். ஆனால் இவர் எப்படி விற்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 சென்ட் இடத்த வந்து இந்த கூட்டுப்பட்டாவாக மாற்றிட்டு பிறகு இவர்களுடைய ஒப்புதலோடு, அதாவது இவங்களுடைய விடுதலை பத்திரம் கொடுத்துருக்கணும் இவர்களுக்கு, ஓகே இந்த பாகத்தை வந்து நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிலீஸ் டீட் மூலமாக எழுதி கொடுத்து அதை வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணி அதுக்கு பிறகு இந்த முதல் வாரிசு மகன் விற்றிருந்தார் அப்படின்னா இது சட்டப்படி பி என்பவருக்கு வந்து செல்லும். ஆனால் இந்த 3 வாரிசுகளுக்கும் தெரியாமல் இவர் பேரில் வந்து பட்டாவை மாற்றிட்டு அதுக்கு பிறகு விற்றிருக்காரு. அப்படி விற்ற சொத்தானது சட்டப்படி பி என்பவருக்கு வந்து செல்லாது. ஒருவேளை செல்றதுக்கும் செல்லாது. எப்போ செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேரும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க, விற்றதில் அண்ணன் விற்றதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒரு வேளை தெரிவித்தாங்க அப்படின்னா இந்த பி என்பவர் வாங்கின சொத்து வந்து அவருக்கு செல்லுபடியாகும். இவங்க 3 பேரும் ஒரு வேளை இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை மீறி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பி வாங்கின சொத்து வந்து செல்லாது. இந்த முதல் வாரிசு மகன் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சட்டப்படி அவருடைய அப்பா பேரில் இருந்த பட்டா வந்து கூட்டு பட்டாவாக இவர்களுடைய வாரிசு அடிப்படையில் மாற்றிருக்கணும். 2வது, இந்த முதல் மகன் அவருடைய தேவைக்காக அந்த சொத்தை விற்கிறார் அப்படின்னா இவர்கள்ட்டேருந்து ஒரு ஒப்புதல் வாங்கியிருக்கணும். இந்த ஒப்புதலை வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டப்படியாக நம்ம வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து என்னுடைய தேவைக்காக இந்த இடத்த நான் வந்து விற்றுக்கிறேன், நீங்கள் யாராவது இந்த இடத்த எடுத்துக்கிட்டு எனக்கு காசு கொடுக்குறீங்களா, எனக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி கேட்டிருக்கணும். ஒருவேளை கேட்டு இவங்க யாருமே சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவர் இந்த சொத்தை வந்து இவர் பேரில் மாற்றி விற்றது சரி, செல்லுபடி ஆகும் இவருக்கு. ஆனால் இவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு ஒப்புதலுமே இவர் வாங்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய நோக்கத்துக்கு எந்த ஒரு லீகல் நோட்டீஸும் கொடுக்காமல் இவர்களுடைய சம்மதம் இல்லாமல் இல்லீகலாக அவர் பேரில் வந்து பட்டாவை மாற்றிட்டு அந்த பட்டாவை அடிப்படையாக வைத்து இந்த பி என்பவருக்கு வந்து விற்பனை செய்திருக்காரு. இப்போ இந்த பி என்பவருக்கு வந்து என்ன பிரச்சனைகள்லாம் வரும், வாங்கின இந்த பி என்பவருக்கு வந்து என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற வாரிசுகள் இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா பி என்பவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை இந்த வாரிசுகளில் யாராவது ஒருத்தரோ அல்லது 3 பேருமே சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய
எங்களுடைய அப்பா பேரில் இருந்த சொத்தை வந்து எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் 3வது நபருக்கு வந்து விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா உரிமையல் நீதிமன்றம் வந்து என்ன விதமான நடவடிக்கைங்க எடுப்பாங்க அப்படின்னா இந்த சொத்து வந்து யாருடைய சொத்து, சட்டப்படி இவர் விற்றுருக்காரா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த மற்ற வாரிசுகளுக்கு இந்த சொத்தை விற்கிறதுக்கான லீகல் நோட்டீஸ் கொடுத்து தெரிவிச்சிருக்காரா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நீதிமன்றம், உரிமையல் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பி என்பவர் 3வது நபர் வாங்கின அந்த சொத்தை வந்து மீண்டும் அதை ரத்து பண்ணி இந்த ஏ என்பவர் பேர்லேயே அந்த பட்டாவை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு கூட்டுப்பட்டாவாக மாற்றின பிறகு தான் அந்த சொத்தை வந்து சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் வாரிசாக வராங்களோ அவர்கள்ட்ட வந்து ஒப்புதல், அதாவது வாரிசு அடிப்படையில் அவர்கள் மூலியமாக விடுதலை பத்திரமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரமாகவோ வாங்கினதுக்கு பிறகு தான் ஒரு நபர் வந்து இண்டிவிஜுவலாக அந்த சொத்தை வந்து 3வது நபருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை இந்த 3 வாரிசுகளுக்கும் தெரியாமல் ஒரு வாரிசு மட்டும் அவர் பெயரில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக பட்டாவை மாற்றி அதன் அடிப்படையில் 3வது நபருக்கு வந்து விற்பனை செய்திருக்காரு. இது வந்து பிறகு தெரிய வருது. அதை அடிப்படையாக வைத்து சம்மந்தப்பட்ட வாரிசுகள் வந்து உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உரிமையல் நீதிமன்றம் வந்து இது வந்து இல்லீகலாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. மீண்டும் இந்த பி வாங்கின சொத்து வந்து இந்த ஏ என்பவருடைய பெயர்லேயே பட்டாவாக வந்துடுது. இதுதான் அதாவது குடும்ப சொத்தை வந்து யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ அவர்களுடைய எல்லோருடைய ஒப்புதலும் இருந்தால் மட்டும்தான் சட்டப்படி அந்த சொத்தை வந்து 3வது நபர் வந்து வாங்க முடியும். அப்படி வாங்கினால் மட்டும்தான் அந்த சொத்து வந்து செல்லுபடியாகும். இப்போ இந்த ஏ என்பவர் வந்து இவர்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய தேவைக்காக என்னுடைய பாகத்தை வந்து நான் விற்கிறேன், அதில் உங்களுக்கு யாருக்காவது என்னுடைய பாகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு பணமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து விற்றுக்கிறேன் அப்படின்னு இவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த முதல் மகன் செய்த பதிவு வந்து செல்லுபடியாகும். ஆனால் இது வந்து இல்லீகலாக இவர்களுக்கு தெரியாமல் இல்லீகலாக இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் உரிமையல் நீதிமன்றம் வந்து 90% இந்த பத்திரத்தை வந்து ரத்து பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ரத்து பண்ண இந்த சொத்தானது மீண்டும் ஏ என்பவருக்கே வந்துவிடும். இப்படித்தான் ஒரு குடும்ப சொத்தை வந்து யாரெல்லாம் வாரிசு, அதில் எல்லோருடைய ஒப்புதலும் இருக்கா, அவர்களுடைய சம்மதத்துடன் வாங்கினால் மட்டும்தான் 3வது நபருக்கு அந்த சொத்தானது செல்லுபடியாகும். இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 பிரிவு 22 என்ன சொல்லுது அப்படின்னா, கூட்டு குடும்ப சொத்தாக இருந்து பாகம் பிரிக்காத பட்சத்தில் அந்த சொத்துக்கு சட்டப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அதில் ஒரு வாரிசு மட்டும் அந்த சொத்தை வந்து அபகரித்தாலோ அல்லது மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் 3வது நபருக்கு வந்து அந்த சொத்தை வந்து விற்பனை செய்வதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த சொத்துக்கு யாரெல்லாம் சட்டப்படி வாரிசாக வரார்களோ அவர்கள்ட்ட எல்லோர்கிட்டையுமே சட்டப்படியாக லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதன் பிறகு தான் அந்த சொத்தை வந்து சம்மந்தப்பட்ட வாரிசுகள் வந்து 3வது நபருக்கு வந்து விற்பனை செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. உங்களுடைய தேவைக்காக குடும்ப சொத்தாக இருக்குது, உங்களுடைய தேவைக்காக மற்ற வாரிசுகள்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்காமல் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அந்த சொத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது. அப்படி விற்பனை செய்திருந்தால் மற்ற வாரிசுகள் உங்களை எதிர்த்தோ அல்லது அந்த சொத்தை வாங்கின நபரை எதிர்த்தோ நீதிமன்றத்துக்கு, அதாவது உரிமையல் நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா மீண்டும் அந்த சொத்து வந்து குடும்ப சொத்தில் வந்து சேர்க்கப்படும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.